வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் போலீஸ் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வேண்டி நிறையா படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய செக்ரட்டரியேட் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சீமா அகர்வால் அவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு கல்பனா நாயக் மேம் வந்தாங்க. அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய அதிகாரத்தெல்லாம் பார்த்துட்டு பிறகு அவங்களுடைய குவார்ட்டர்ஸ், அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தீ வச்சாங்க. அவங்க நிறைய கரப்ஷன் இருக்குது, உள்ள நிறைய கரப்ட் நடந்திருக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லி நிறைய தவறுகளை சுட்டி காட்டி வெளிப்படுத்தினாங்க. பிறகு அவங்க இருக்க இடத்துக்கே வந்து தீ வைக்கப்படுவதற்கான அனைத்து சம்பவங்களும் நடைபெற்றது. பிறகு இப்போ ராஜேஸ்வரி மேம், நம்மளுடைய காமராஜருடைய அமைச்சரவையில் இருந்த கக்கன் அவர்கள் ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் மந்திரியாகவும் இருந்திருக்கிறார். அவருடைய பேத்தி தான் ராஜேஸ்வரி. அவங்க தான் இப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய செக்ரட்டரியாட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறையாவது நேர்மையான ஒரு வழிநடத்தலின்படி நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போவுமே நிறைய ஒரு சில சித்தாந்தவாதிகள் இப்போவுமே டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய படிக்கிற நிறைய இளைஞர்களை வந்து தங்கள் பக்கமாட்டு கவனங்களை ஈர்த்து கொண்டு இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் முற்றிலுமாக அடித்து மறுபடியும் அவங்க ஒரு காவலர்களாக டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய ஆஸ்பிரண்ட்ஸ் வரணும், அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன பதிவே தவிர வேறு எதுவும் இல்லை. நன்றி.